ஆன்மீக உலகத்தில் எத்தனையோ சிவஸ்தலங்கள் இருந்தாலும் பாடல் பெற்ற தொண்டை நாட்டு தலங்களில் மிகவும் பழமையான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலம்தான் காஞ்சிபுரம் அருகே உள்ள திருமாகரல் திருமாகரீஸ்வரர் திருக்கோயில். இறைவன் திருமாகரீஸ்வரர் என்றும் அம்பாள் புவனநாயகி மற்றும் திரிபுவன நாயகி என்றும் அழைக்கப்படும் இந்த தலம் ஆன்மீக அலைகளை நமக்குள் உருவாக்கும் ஒரு உன்னதமான இடமாகும். இந்த ஆலயத்தின் கருவறை யானையின் பின்புற அமைப்பை ஒத்த கஜபிருஷ்ட வடிவத்தில் அமைந்துள்ளது. முற்காலத்தில் சூரபத்மனை முருகப்பெருமான் வதம் செய்தபோது சிவபெருமானை தீவிரமாக பூஜித்து வந்த மக்கிரன் மற்றும் மலையன் என்ற இரு அரக்கர்கள் எம்பெருமானின் பேரருளால் அந்த போரின் அழிவிலிருந்து தப்பினர். அழிவிலிருந்து தப்பிய அந்த மக்கிரன் என்னும் அரக்கன் இந்த திருத்தலத்திற்கு வந்து தன் பெயரிலேயே சிவபெருமானை மக்கிரன் என்று போற்றி வழிபட்டு உய்வடைந்தான். பல நூற்றாண்டுகளாக மக்கள் நாவில் மக்கிரன் என்று அழைக்கப்பட்ட எம்பெருமானின் திருநாமம் பிற்காலத்தில் மருவி மாகரலீஸ்வரர் என்று தற்போதைய வடிவத்தை பெற்றது. மாகரம் என்றால் தமிழ் மொழியில் உடும்பு என்று பொருள். ஒருமுறை ராஜேந்திர சோழ மன்னன் காட்டின் வழியே வந்தபோது ஒரு பொன்னிற உடும்பைக் கண்டு அதைத் துரத்தினான். அது ஒரு புற்றிற்குள் மறைந்து கொண்டது. மன்னனின் ஆட்கள் புற்றைத் தோண்டிய போது உடும்பின் வாலில் அடிபட்டு இரத்தம் பீரிட்டது. அப்போது அங்கு அசரீரியாகத் தோன்றிய சிவபெருமான் தானே உடும்பாக வந்ததாக கூறி அருளினார். இன்றும் இங்குள்ள சிவலிங்கம் உடும்பின் வால் போன்ற வடிவத்திலேயே மெல்லியதாக காட்சி தருகிறது. பொதுவாக முருகன் மயில் வாகனத்தில் காட்சி தருவார். ஆனால் திருப்பரங்குன்ற திருமணத்தின் போது இந்திரன் பரிசளித்த ஐராவதம் என்ற வெள்ளை யானையின் மீது புதுமண தம்பதிகளாக முருகனும் தெய்வானையும் அமர்ந்திருக்கும் அரிய காட்சியை மகாவிஷ்ணுவிற்கு இத்தலத்தில்தான் ஈசன் காட்டினார். இதனால் இங்கு முருகன் கஜாருட முருகராக அருள்கிறார். பிரம்மனின் சாபம் நீங்க இங்கு நட்ட அதிசய பலாமரம் தினமும் ஒரு கனி தந்து அது சிதம்பரம் நடராஜருக்கு நிவேதனம் செய்யப்பட்ட வரலாற்று பின்னணியும் இத்தலத்திற்கு உண்டு. சைவ சமய குரவர்களில் ஒருவரான திருஞானசம்பரால் வினை நீக்கும் பதிகம் பாடப்பெற்ற பெருமை இந்த திருத்தலத்திற்கு மட்டுமே சிறப்பாக உரியதாகும். இந்த கோயிலின் மூலவரான எம்பெருமானின் அபிஷேக தீர்த்தத்தை பக்தி சிரத்தையோடு அருந்தினால் அது உடலுக்கு ஒரு சிறந்த அருமருந்தாகச் செயல்படுகிறது என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், எலும்பு முறிவுகள், பார்வை குறைபாடுகள் மற்றும் பக்கவாதம் போன்ற கொடிய நோய்களின் தாக்கத்தை குறைக்கும் தெய்வீக சக்தி இந்த தீர்த்தத்திற்கு உண்டு. தம்பதியரிடையே ஒற்றுமை பலப்படவும் கொடிய நவகிரக தோஷங்களின் பாதிப்புகளிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறவும் பக்தர்கள் இங்கு வந்து எம்பெருமானை மனமுருகி வழிபடுகிறார்கள். குழந்தை பேறு வேண்டி இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் தங்களின் பிரார்த்தனை நிறைவேற கோயில் பிரகாரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் அங்க பிரதட்சணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதே போன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டாய்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். Small tips, big impact. ஓம் நம சிவாய.